Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ அந்த கிளாஸ் காம்போனன்ட்குள்ள ஒரு ப்ராப்ஸ் வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம ப்ராப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ப்ராப்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேரண்ட் காம்போனன்ட் டு சைல்ட் காம்போனன்ட்டுக்கு டேட்டா அனுப்புறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை எப்படி ஒரு கிளாஸ் காம்போனன்ட்ல எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்ஸ், இந்த நேமில் ப்ராப்ஸ் ப்ராப்ஸ் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதில் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஹெடர் ஃபைல் இந்த இடத்துல இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் என்னோட அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை லோட் பண்ணிக்கிறேன். தென் கிளாஸ் அப்படிங்கிற ஏரியாவில் ப்ராப்ஸ் கிளாஸ் காம்போனன்ட் அப்படிங்கிறதுனால நான் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டு எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இப்படி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே எப்பவும் போல் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ப்ராப்ஸ் கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரெண்டர் அப்படிங்கிற மெத்தடோட மீனிங் வந்து டிஸ்பிளே த அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படிங்கிறத நான் ரிட்டர்ன் போட்டு நான் JSX ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் கெட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே தான் நமக்கு தேவையான எல்லாமே கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1ல வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம், நான் இந்த இடத்துல வெல்கம் டு அப்படின்னு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா திஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஒரு ப்ராப்ஸ் அப்படிங்கிறத வாங்கும்போது நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பராமீட்டரா பாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு கிளாஸ் காம்போனன்ட்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு கொடுக்கணும். திஸ்னா ரெஃபர் டு த வேல்யூ இல்லைனா ரெஃபர் டு த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இப்போ நேராக என்னோட app.jsக்கு போயிட்டு ஜஸ்ட்டு ஆல்ரெடி இருந்த எல்லா கோடையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய கோடை மட்டும் நான் ரன் பண்ண போகிறேன். ப்ராப்ஸில் கிளாஸ் காம்போனன்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற என்னோட ஃபைலை ரன் பண்ணிவிட்டு நேராக நம்ம ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், npm start அப்படிங்கிறத கொடுத்தா போதும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட்டு வெறும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன டிஸ்பிளே ஆகணும் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் என்னோட ப்ராப்ஸோட வேல்யூ நம்ம கால் பண்ணவே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நேம்னு போட்டு ஜஸ்ட்டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு மட்டும் கொடுத்தனா போதும். எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இப்போ பாருங்க வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் என்னோட ப்ராப்ஸ் வேல்யூவா இங்கே பாஸ் ஆயிருக்கா, இதுதான் என்னோட ப்ராப்ஸ். இந்த வேல்யூவை தான் நான் இந்த இடத்துக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பேரண்ட் காம்போனன்ட் அப்படிங்கிறது app.js, சைல்ட் காம்போனன்ட் அப்படிங்கிறது ப்ராப்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த இடத்துல இதுதான் அதோட மீனிங். யாராவது உங்கள்கிட்ட வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராப்ஸ் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் காம்போனன்ட் டு சைல்ட் காம்போனன்ட்டுக்கு ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ராப்ஸ் அப்படிங்கிறத கெட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அதை ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பராமீட்டரா பாஸ் பண்ணணும். ப்ராப்ஸுங்கிறத பராமீட்டரா பாஸ் பண்ணி ப்ராப்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு கொடுக்கணும். அதே இது ஒரு கிளாஸ் காம்போனன்ட்ல நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் ப்ராப்ஸுக்கான மீனிங். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் ப்ராப்ஸ் அப்படின்னா என்ன, ப்ராப்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல எப்படி கொடுக்குறது, ஒரு ப்ராப்ஸை ஆரோ ஃபங்க்ஷனில் எப்படி கொடுக்குறது, ஒரு ப்ராப்ஸை கிளாஸ் காம்போனன்ட்ல எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்த வீடியோஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்டேட்னா என்ன, எதுக்காக ஸ்டேட் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கும் வேணும், ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா க்ரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.